அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அருளம்பாடி கிராமத்தில் இடம் தொடர்பான தகராறில் முதியவர் ஒருவரை ரவுடி கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கியது. தெரசு என்ற அந்த முதியவரை ஆட்களை ஏவி தாக்கியதாக டேவிட் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய கோரி ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அருளம்பாடி கிராமத்தில் தங்கம் என்னும் நாங்கள் பொதுவாக ஒரு இடத்தினுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு போனோம். போயிட்டு இருக்கும்போது டேவிட் என்ற நபர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு ரவுடி கோஷ்டியை கூப்பிட்டு வந்து அடிச்சுட்டு அவங்க காரில் போயிட்டாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 2 பக்கமும் வழக்கு எடுத்துருக்குறாங்க. எங்கள் மேலேயும் வழக்கு எடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் மீண்டும் நாங்கள் அந்த ரவுடி கும்பலை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. ரவுடி கும்பலை அரெஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பாதுகாப்பாக போலீஸ் உறுதுணையாக இருந்துட்டு இருக்குது. எஸ்பி மாவட்ட எஸ்பி இதை கண்காணித்து அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு குண்டர் சட்டத்தில் போட்டணும். அருளம்பாடிக்கு நீதி வேணும். அதே சமயத்தில் ரவுடி அராஜகம் இங்கே வரக்கூடாது. இந்த டேவிட்ன்றவங்க இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே அராஜகம் அட்டுழியம் தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது போய் கேட்க போனால் எங்களை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எங்கள் தரப்புலேயே போய் அவங்க கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்துட்டு நாங்கள் போய் கேஸ் கொடுத்தா எங்களை எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே எங்க பேர்ல நாங்க கொடுத்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் வந்து எங்களை பயமுறுத்துறாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு நடவடிக்கை எடுக்க நாங்க போய் கேட்கணும் அப்படின்னும் போது, நீ போய் கேஸ் கொடுப்பியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, நீ இந்த இடத்துல இருந்துருவியா அப்படின்னு எங்களை மிரட்டல் விடுக்கிறாங்க. எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்க இதுக்கு முன்னாடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கும் போதும் அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கல. இப்ப இருக்கிற எஸ்பி ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியா வெளியே போகும்போதோ பாத்ரூம் போகும்போதோ குளிக்கும் போதோ மறைஞ்சு நின்று பாக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு வந்து இதை விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு. அது இல்லாம ரவுடிசம் தான், அவங்க எப்பவுமே ரவுடிசம் தான். வெளியில இருந்து ரவுடிங்களை கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. நாங்க போய் கேஸ் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஆப்போசிட் பார்ட்டி அந்த தரப்புல இருக்கிறவங்க மேலேயும் கேஸ் போடுறதும் இல்லாம அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி எங்களே வந்து நீங்க வீட்டுக்கு கொடுத்து போங்க, எல்லாம் உங்க பேரே தான் இருக்கு அப்படின்னு எங்களை பயமுறுத்துறாங்க. அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.